ஜீவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் சற்று நேரத்திற்கு முன் விசாரித்தது. இதில் ஏற்கனவே இந்த ஜாமீன் மேல்முறையீடு மனு மீது பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த 25,000 ரூபாய்க்கான சொந்த பிணை தொகையை செலுத்தவும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த உத்தரவின் மூலம் பூவை ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்பட மாட்டார் என்ற விவரம் என்பது தற்போது வெளிவந்துள்ளது. அவர் கைது செய்யவும் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறைக்கு தடை விதித்துள்ளது.